வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட் கைண்ட் ஆஃப் டிஸ்க்ளைமர் வந்து நான் போடலாம்னு ஆசைப்படுறேன். டிஸ்க்ளைமரா? ஆமாப்பா, புதுசா சொல்றேன். என்ன தடுத்து நிறுத்தாத, நான் டிஸ்க்ளைமர் போட்டே ஆவேன். என்னடா நீ? அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய கலாச்சா தான் நான் பாப்பேன், சீமான கலாச்சா தான் நான் பாப்பேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா ஸ்கிப் பண்ணாம பார்த்துதான் ஆகணும். இது வந்து ரோஸ்ட் பிரதர்ஸின் அன்பு கட்டளை. ஆமாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பா நேற்று வந்து ஒரு விழா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டங்கள் மூலமாக இந்த ஏழை மாணவ மாணவிகள்லாம் பயனடைந்த அரசு பள்ளிகள், ஆமா அரசு பள்ளிகள் இருந்து அந்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பிக்கும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு விழா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு ரோஸ்ட் பிரதர்ஸ் எங்களையும் இன்வைட் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ண பள்ளி கல்வித்துறைக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேற்று வந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க, நம்மளும் அங்க போனோம். அந்த நிகழ்ச்சியை முழுசா பார்த்தவங்க நாங்க. அதனால அங்க என்னென்ன நடந்துச்சு, அந்த மாணவ மாணவிகள்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க, அவங்க கூட வந்த பெற்றோர்கள் எப்படி ஃபீல் பண்ணாங்க, எங்களையும் அழ வச்சாங்க. எங்களை அழ வச்சது மட்டும் இல்ல, அத பேசுறத பார்த்த துணை முதலமைச்சரும் அழுதாரு, முதலமைச்சரும் அழுதாரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அழுதாரு. அவங்க அந்த உணர்ச்சி பொங்க அப்படின்னு சொல்லுவாங்க பத்தியா, அதை விடுங்க. சிவகார்த்திகேயன் எங்க இன்னொரு டிஸ்க்ளைமர் போடுறேன். இது வந்து சினிமா ஷூட்டிங்லாம் அங்க நடக்கும். யாரும் வந்து அந்த கிளிசரின் போடுவாங்களேப்பா கண்ணுக்கு, அந்த மாதிரிலாம் யாரும் போட்டுட்டு வந்து ஒரு மாணவ மாணவிகள் பேசும்போது கிளிசரினை போட்டுட்டு அழுதுகிட்டு அவங்க போட்டோ ஷூட்லாம் யாருமே பண்ணலங்க. அங்க வந்து அதுதான் சொல்றல, தன்னுடைய பிள்ளை வந்து ஒரு சந்தோஷமான நியூஸ பகிர்ந்தா எப்படி ஒரு அப்பா அம்மா அழுவாங்களோ ஆனந்த கண்ணீர், அதே மாதிரிதான் அந்த மாணவ மாணவிகள் பேசும்போது இங்க அமர்ந்திருந்த சீஃப் கெஸ்ட் எல்லாமே அழுதாங்க, இன்க்ளூடிங் சிஎம் அண்ட் டெபுட்டி சிஎம். அந்த ஒரு நிகழ்ச்சியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றத டீடைல்டா பார்க்க போறோம். சோ அஸ் எ ரிக்வெஸ்ட் தான் நாங்க கேட்கிறோம், நீங்களும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பார்க்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கும் தெரியும், ஓ தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டங்கள் மூலமா இவ்வளவு பயன் அடைஞ்சிருக்காங்க, கல்விக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, கல்வி அண்ட் ஸ்போர்ட்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். நீங்களே அங்கங்க சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்திருப்பீங்க. பட் இருந்தாலும் ஃபுல் டீடைல்டா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்க சிறப்பித்து வழங்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு உதவுறவங்க கண்டிப்பா அவங்க வேற எந்த ஜீவனும் எங்களுக்கு உதவல. சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு நாங்க எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பா நேத்து நம்ம வீடியோ பார்த்துட்டு உதவிய சிஎம் சந்திரன் அவர்களுக்கும், பிரபு ஆர் அவர்களுக்கும், அசோக் செல்வம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ், அனைத்து வியூவர்ஸ், அதுவும் குறிப்பா அந்த கமெண்ட்ஸ் போட்டு எங்களை வந்து உற்சாகப்படுத்தி தினமும் வந்து எனர்ஜி கொடுக்குறாங்க. எனர்ஜி அந்த பூஸ்டே அந்த கமெண்ட்ஸ் தான். பவர் நீங்க தான். அதே மாதிரி உங்க கமெண்ட்ஸுக்கு வந்து யாரோ அட்மின்லாம் ரிப்ளை பண்றாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்கள் அனைத்து கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்பவர்கள் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் தான். ஒண்ணு நான் பண்ணுவேன், இல்லைன்னா அவர் பண்ணுவார். மாத்தி மாத்தி தான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்போம். சோ உங்களுக்கு வர ரிப்ளைஸ் அனைத்தும் எங்க கிட்டம் இருந்துதான் வருகிறது அப்படின்றத தெரிவிச்சுக்கணும். ஏன்னா சில பேர்லாம் அட்மினை வச்சே போட்டுறாங்கப்பா நினைச்சுப்பாங்க. அப்படி பண்றவங்க நாங்க கிடையாது. ஏன்னா எங்களை மதிச்சு நீங்க ஒரு கமெண்ட் போடுறீங்கன்னா உங்களை மதிச்சு ரிப்ளை பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்பதை கமெண்ட் போடலாம் பண்ணுவோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அப்படியே போற போக்குல அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் டொங்குன்னு ஒரு அடி, அதை அம்மிக்காச்சு அடிங்க, எப்படின்னா அடிங்க, ஆனா ஒரு வாட்டி தான், ஒரே வாட்டி அடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்க டீட்டெயிலா நம்ம தமிழக அரசு பண்ண நல்ல விஷயங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பள்ளி கல்வித்துறை சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு நான் என்னுடைய முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நல்லா வெல் ஆர்கனைஸ்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிகழ்ச்சி 25ஆம் தேதினா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் விடுங்க, சீஃப் கெஸ்டை எப்படி இன்வைட் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிடணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கால் பண்ணி இது மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ண போறோம், நீங்க அவைலபிளா அப்படின்லாம் கேட்டுட்டு டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா பர்சனல் இன்விடேஷனை வீடு தேடி வந்தே கொடுத்தாங்க. எதிர்பார்க்காத விஷயங்கள் வீடு தேடி வந்து கொடுத்து இன்வைட் பண்ணிட்டு போனாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி அன்னைக்கு அவங்க அந்த இதையும் பண்ணாங்க, இந்த டைம்குள்ள வந்துருங்க, ஏன்னா சிஎம் எல்லாம் வரனால இப்படி புரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னதால அந்தந்த டைமிங் உள்ள போயிட்டு எல்லா விஐபிஸும் உள்ள போய் அமர்ந்தாச்சு. சிஎம் வர்றதுக்கு முன்னாடியே விஐபிஸும் அமர்ந்துட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஆடியன்ஸும் வந்து செட்டில் அவுட் ஆயாச்சு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் நம்ப மாட்டாங்க நம்ம போகணுன்ற, அதனால வந்து வீடியோ ப்ரூஃப் நம்பலப்பா. ஏன்னா நாங்க வந்து பொதுவா எந்த நிகழ்ச்சியிலும் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சின்னு சொல்லலாம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா
இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்ல கூட பார்க்கலாம். எதிர்ச்சியா தான் இந்த வீடியோஸ்லாம் நாங்க எடுத்தோம், நாங்க நடந்து போற வீடியோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா அமைஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஎம் சார் எங்க உட்கார்ந்து இருக்காரோ அதுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி ஒரு 3 ரோ தள்ளி அதுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கைகள் கிடைச்சு விட்டது. நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய பத்திரிகையாளர்கள் வந்திருந்தாங்க, ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க நிறைய பேரு. ஏன்னா ஒரு அரசாங்கம் நடத்துற நிகழ்ச்சி எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் தான். சோ அவங்களை இன்வைட் பண்ணது தப்பும் கிடையாது. பட் அவ்வளவு பேர் இருந்தோம், எங்களுக்கு வேணும்ட்டே சிஎம் சார் பின்னாடி போட்டாங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அது ஏதோ சேர கீரை அரேஞ்ச் பண்ணும் போது கரெக்டா எங்க சீட் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் எங்க பேர் போட்டுருந்தாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். சோ ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து காலை உணவு திட்டத்தால பயனடைந்தவர்களை பத்தி தான் ஃபர்ஸ்ட் ஷோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் யார் சீஃப் கெஸ்ட் வந்தாங்கன்றத ஒரு ஓவர் வியூவா உங்களுக்கு சொல்லிடுறேன். சீஃப் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் as usual நம்மளுடைய சிஎம், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கானா சிஎம்மையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ரேவந்த் ரெட்டி சாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தெலுங்கானால இருந்து நம்மளுடைய தமிழ்நாடு எப்படிலாம் குழந்தைகளுக்கு உதவுகிறது, மாணவ மாணவிகளுக்கு உதவுகிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அப்புறமா நம்மளுடைய டெபுட்டி சிஎம் இருந்தாரு, அப்புறமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருந்தாரு, அப்புறமா கல்லூரித்துறை அமைச்சரும் உயர்கல்வி அவரும் கோவிசெழியன் அவர்களும் இருந்தாங்க. இது மாதிரி பல்வேறு மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அப்புறமா பல்வேறு பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்ட், செலிபிரிட்டிஸ் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவகார்த்திகேயன் சார் வந்திருந்தாரு, அதே மாதிரி வெற்றிமாறன் சார் வந்திருந்தாரு, மிஷ்கின் சார் வந்திருந்தாரு. இது மாதிரி சில செலிபிரிட்டிஸ், சிவகுமார் சார் அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எட்டா சிவகுமார் சாரும் வந்திருந்தாரு. சோ இத்தனை பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் வந்து அந்த விஐபி இருக்கைகள் அமர்ந்துட்டாங்க. பின்னாடி வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அப்புறமா வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் அமர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க தான் இன்வைட்டட் பீப்புள்ஸ் ஓவர் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக அரசு அவங்க என்னென்ன திட்டம் அறிவிச்சாங்களோ, ஃபர்ஸ்ட் ஒரு திட்டம் அறிவிக்கிறது எதுக்கு? மக்கள் டைம் பாஸ் கிடைப்பா. அவங்களுக்கு இல்லப்பா என்கிட்ட காசு நிறைய இருக்குதுன்னு ஒரு திட்டத்தை அறிவிப்பேன்லப்பா, அப்படிலாம் இந்த அரசாங்கம். மக்களோட தேவை என்ன? மெயின் என்ன தேவை. சோ ஒரு திட்டம்ன்றது வந்து இப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏதோ திட்டம் எல்லாம் போடுவாங்க, அது என்ன திட்டம் அவங்களுக்கும் தெரியாது, அது பயனடைதா பார்த்தா நம்மளுக்கும் தெரியாது, ஏதோ போடுவாங்க. பட் இங்க வந்து என்னன்னா, நம்ம போடுற ஒரு திட்டம் பயனாளிகளுக்கு போய் சேருதா நம்பர் 1. நம்பர் 2, அந்த பயனாளி உண்மையாலே அதனால பயன் அடையறானா? இப்போ நேத்து முதலமைச்சர் பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த திட்டத்தை நாங்க யோசிச்சுதான் போடுறோம், பட் அந்த திட்டம் இவ்வளவு பயனடைகிறது என்பது உங்கள் வாயால நான் கேள்விப்படும் போது நான் உண்மையிலேயே சந்தோஷம் அடைகிறேன். ஏன்னா அதுதானங்க, இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்து உதவுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த 5 ரூபாய் உனக்கு எந்த வழியிலன்னா ஒரு யூஸ் ஆயிருந்துச்சுன்னா, இதே திடீர்னு பஸ்ஸுக்கு காசு இல்லாம நின்று இருக்கான், நீ 5 ரூபாய் கொடுத்தனால அவன் போய் சேர்றான் போது உனக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பா. இதே பசியால இருக்கிறான், அந்த 5 ரூபாய் போது அவன் பண்ணு வாங்கி சாப்பிடறான், உனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரிதான் நம்ம போட்ட ஒரு திட்டத்தால பயனடைறாங்க, இவ்வளவு மாணவ மாணவிகள் பயனடைறாங்கன்ற சந்தோஷத்தை பாக்குறது தான் ஒரு லீடரோட ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம். எப்படி இருக்கும் அந்த பூஸ்ட் எப்படி இருக்கும் பாருங்க. சோ இப்படிதான் நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாவே வைபா தாங்க இருந்துச்சு. நீங்க வந்து ஒரு ஆடியோ லான்ச் போனா கூட அவ்வளவு வந்து நீங்க பார்க்க முடியுமான்னு தெரியும். 5 hours சாதாரணமா கிடையாது. 5 hours வந்து அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க நடந்துச்சுன்னு நான் சொல்லலையா, நேரு ஸ்டேடியம். அப்பப்போ அங்க சில விஷயங்களை உள்ள விடுவேன். சோ அதெல்லாம் நீங்க நேரு ஸ்டேடியத்துல வந்து நடந்துச்சுங்க. இண்டோர் ஸ்டேடியத்துல ஆடியோ லான்ச்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் நடக்கும். இப்ப லேட்டஸ்டா இட்லி கடை கூட அங்கதான், எல்லா கடையும் அங்கதான் நடக்கும். லியோ கூட நடந்துச்சு அங்கதான், தெரியல ஏன்பா அவரே இருக்கிறேன், எல்லாமே அங்கதான் நடக்கும் ஆடியோ லான்ச்சஸ் எல்லாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் மூலியமா பயனடைந்த பள்ளி மாணவர்கள் வந்தாங்க. அந்த வந்த மாணவ மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ட்ரெஸ்ல வரும்போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது தெரியுது அவங்க முகத்துல வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னா குழந்தைகளுக்கே தெரியுது, டேய் நம்ம இப்ப காலையில வந்து வீட்டுல சாப்பிடாம கூட இங்க ஸ்கூல்ல வந்து சாப்பிடலாம், அதுக்கு காரணம் வந்து அதை முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு, அந்த சிஎம் தான் காரணம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா தெளிவா தெரியுதுல, போன 10 வருஷமும் ஒரு ஆட்சி இருந்துச்சு. சிரிக்கிற நீ வேற கம்முனு இருப்பா, சீரியஸா நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேங்க, போன 10 வருஷமும் ஒரு ஆட்சி இருந்துச்சு, அந்த ஆட்சி செய்யாதத
இப்போ வந்த முதலமைச்சர் அதுவும் அவரு ஸ்டார்டிங் வந்து இதெல்லாம் 2021 அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஒன்னும் இப்ப எலெக்ஷன் வருதுன்னு நேத்துலாம் அனௌன்ஸ் பண்ணல இந்த ஸ்கீம்லாம். 2021 அவர் எப்போ முதலமைச்சர்னு கையெழுத்து போட்டாரோ அப்போதுல இருந்தே இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் உள்ள வந்துச்சு. காலை உணவு திட்டம் ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. எல்லா அரசாங்க பள்ளிகளிலும் இந்த காலை உணவு போய் வந்துருச்சு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லயும் போய் சேர்த்தாங்க. ஏன் அப்படின்றத நாங்க சொல்லி தெரிய தேவையில்ல, அங்க இருந்த மாணவ மாணவிகள் பேசிட்டாங்க. நாங்க வந்து காலையில சாப்பிடாம வந்துரும், அதனாலேயே வந்து எங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம இருந்துச்சு, ஒரு மாதிரி டல்னஸா தான் இருப்போம் நாங்க. ஆனா இந்த காலை உணவு திட்டம் வந்தது மூலியமா நாங்க வந்து இப்போ எங்களுக்கு கிளாஸ் கவனிக்கும் போது ஒரு எனர்ஜியா இருக்கு. உண்மைதானே அது? இப்போ நீ காலையில எழுந்துச்சு அப்படியே சாப்பிடாம போய் ஸ்கூல்ல உட்காந்தா காலையில ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் பீரியட்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மேக்ஸ் ஆல்ரெடி நம்ம தூங்குவோம். ஏங்க நான் வந்து சும்மா சொல்றேன், பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட். நாங்கெல்லாம் தூங்க மாட்டோம், நாங்கெல்லாம் வந்து பவரா இருப்போங்க. சும்மா கலாய்க்கதான் சொல்றேன். சோ நார்மலா தூக்கம் வரும். பட் இதெல்லாம் தடுக்கணும்னா இந்த எனர்ஜி லெவல் வேணும். அதுக்காக தான் இந்த காலை உணவு திட்டம்ன்றது வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஏன்னா அவருக்கும் தெரியும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து பாதி மாணவ மாணவிகள் சாப்பிடாம வந்துடுறாங்க. ஏன்னா அதை அஃபோர்ட் பண்ற நிலைமையில பெற்றோர்களோ இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களும் காலையில வேலை வெட்டிக்கு கிளம்பி ஓடணும். நிறைய மாணவர்கள் கிடையாது அது. சோ அங்க அந்த மாணவ மாணவிகளும் வந்திருந்தாங்க. அப்புறமா வந்து அதை குக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்திருந்தாங்க. அப்புறமா ஒரு ஆடியோ வீடியோ போட்டாங்க. இந்த குக் பண்றவங்க எப்படி இதை சமையல் செய்யறாங்க, எப்படி வந்து இது டெலிவரி ஆகுது, அக்ராஸ் தமிழ்நாடு எப்படி டெலிவரி ஆகுது, எல்லாமே வந்து சூப்பரா பண்ணாங்க. அவங்க செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்த சாம்பாரை கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிடியும் இதை சொல்ல வந்து ஷோ ஆங்கர் பண்ணது டிடி. ஷோ ஆங்கரிங் யார் பண்ணாங்க பாத்தீங்கன்னா நம்ம திவ்யதர்ஷினி, விஜய் டிவி திவ்யதர்ஷினி பண்ணாங்க. அந்த டிடியே அந்த சாம்பாரை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு அவங்க கைக்கு முத்தம் வேற கொடுத்தாங்க. யார் செஞ்சீங்க வாங்க கைக்கு முத்தம் கொடுக்குறேன்னு கைக்கு முத்தம் கொடுத்தாங்க. அப்புறமா நம்மளுக்கும் ஃபிளைங் கிஸ் எல்லாம் அப்படி பறக்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆடியன்ஸ்க்கும். அதுக்கப்புறம் மினிஸ்டரும் போனாருங்க. மினிஸ்டர் மதிவேந்தன் அவர்களும் போயிட்டு சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா அந்த காலை உணவு திட்டத்தை பத்தி எல்லா மாணவ மாணவிகள் பேசிட்டு ஏனா தானமா ஒண்ணு செஞ்சு கொடுக்காம ஸ்பெஷலா அவங்க வந்து அந்த செய்யறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எங்களுடைய பிள்ளை எங்க பசங்க சாப்பிட்டு தாங்க அது. இப்ப உதாரணத்துக்கு இந்த ஸ்கூல்ல என் பையனே படிக்கிறாங்க, அப்ப நான் என் பையனுக்கு செய்யற மாதிரி தானே எல்லாருக்கும் செய்ய முடியும் அப்படின்னு அந்த சந்தோஷமா அவங்க பகிர்ந்த நியூஸ்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் மாணவ மாணவிகள் பேசிட்டு நெக்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வசமான எல்லாமே உணர்ச்சி எல்லாருமே வைப்பானது. அந்த குழந்தைகள் பேசுறாங்க. இப்ப வந்து வளர்ந்தவர்கள் பேசுறாங்க. குழந்தைகள் வந்து ஒரு பட்டும் படாம பேசுறாங்கன்னு வச்சுக்கோ. இங்க வளர்ந்தவங்க அவன் வந்து உள் மனசுல தான் எடுப்பான் எதா இருந்தாலும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்க பள்ளி மாணவர்கள் அவங்க வந்து காலேஜுக்கு போனவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 3 ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அரசாங்க பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அவங்க வந்து உயர்கல்விக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய். அடுத்தது புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் என்னன்னா அதே மாதிரி மாணவிகளுக்கு. இதுல இன்னொன்னு நீங்க நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் எப்படி இருந்துச்சுன்னா அரசாங்க பள்ளியில பயின்றால் மட்டுமே அப்படிதான் இருந்துச்சு. அப்புறமா வந்து எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிக்வெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க கவர்மெண்ட். அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே, எங்களுக்கு தர நாங்க வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அவங்க மாதிரியே தான் நாங்களும் அவங்களுக்கு ஈக்குவல் தான் நாங்க. எங்களுக்கு வந்து நாங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல பிறகுறோம், அதனால எங்களுக்கும் வேணும்னு கேட்டுக்கொண்டதற்கு இடங்க முதலமைச்சர் ஏங்க உங்களுக்கு செய்யறதுக்கு தான் நான் இருக்கிறேன். அப்புறமா என்ன ஓகே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கும் நான் தரேன்ட்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அந்த மாணவ மாணவிகள் வந்து சந்தோஷமா அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் எப்படி உதவுவது அப்படின்றத வந்து ஷேர் பண்ணாங்க பாருங்களேன். எல்லாருமே அழுதுட்டாங்க. பேசும்போது அவங்க அழுகுறாங்க. அவங்க பேசும்போது இல்ல அந்த மாணவ மாணவிகளும் அழுகுறாங்க. அங்க இருக்கிற கீழே எல்லாரும் அழுகுறாங்க. எனக்கு வந்து நான் கண்ணாடி போட்டு போல அதான் எனக்கும் கண்ணு கலங்குது. ஐயோ நம்மளே அழுவ வச்சுட்டாங்களே. இதை எப்படி உணர்ச்சி பொங்க சொல்லுதுன்னு எனக்கு ஆக்சுவலா தெரியும். எங்களுக்கு சொல்லும் போதே எங்களுக்கு அதுல குறிப்பா சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பேசினாங்க, ஒரு மாணவி பேசினாங்க. அந்த மாணவி என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மாக்கு வந்து காது கேட்காது. ஏங்க நான் ஒண்ணு சொல்றேன், இந்த திட்டங்களை கலாய்க்கிறவன் 1000 பேர் இருப்பாங்க. அணில் குஞ்சுகள் இருப்பான், சீமானோட தும்பிகள் இருப்பானுங்க. நான் பெரிய 1000 ரூபாய் நீங்க குத்துட்டீங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த அருமை தெரியாது.
ஒரு 1000 ரூபாய் ஒரு குடும்பத்துல எவ்வளவு பெரிய மாறுதலை ஏற்படுத்துகிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிடுறவங்க. அவங்க எல்லாம் கூட்டு வந்து இந்த நிகழ்ச்சி கிட்ட வந்து கடன் வாங்கி சாப்பிடுறவங்க ஒண்ணு, இன்னொருத்தர் வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறவரு, அவருக்கு வந்து 2000 ரூபாவே அசால்ட்டா வந்துடும். 250 கோடி சம்பளம்ன்றது அசால்ட்டா வந்துடும். இவங்களுக்கு எல்லாம் இந்த திட்டங்கள் பத்தி தெரியாது, தெரியவும் வாய்ப்பில்லை. சொன்னாலும் புரியாதுங்க, புரியாது. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும்னா, மேடையில நின்னுட்டு என்ன பெரிய 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, என்ன பெரிய காலை உணவு திட்டத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு கதை பேசதான் தெரியும். ஆனா பயனடைந்தவர்களுக்கு தான் அந்த 1000 ரூபாயோட அருமை தெரியும். அதனாலதான் இந்த சின்ன சின்ன கதைகளை நான் சொல்றேன். அந்த பெண் பேசும்போது சொல்றாங்க, எங்க அம்மா வந்து காது கேட்காதவங்க, எங்க அப்பாவும் கூலி தொழிலாளி, எங்களுக்கு எல்லாம் வந்து படிக்க வசதி கிடையாது, நான் வந்து அப்புறமா வந்து காலேஜ்ல எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டம் மூலியமா 1000 ரூபாய் கொடுக்கறது எவ்வளவு ஒரு யூஸ்ன்றத நான் இப்ப சொல்றேன். அந்த 1000 ரூபாயில 100 ரூபாவா சேர்த்து, எப்படி சேர்த்து வச்சு 100 ரூபாவா சேர்த்து எங்க அம்மாவை வந்து யார் யாரு காது கேட்காதவங்க சொன்னாங்களோ, கிண்டல் பண்ணாங்களோ, அவங்க எல்லாம் பொறாமப்படுற வகையில நான் எங்க அம்மாவுக்கு ஒரு காது கேட்கும் கருவி, ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். இப்ப எங்க அம்மா அததான் யூஸ் பண்றாங்க. எங்க அம்மாக்கு காது கேட்காது, அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, காது கேட்காதுல எதுக்கு உன் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்க, இந்த இதெல்லாம் எப்படியாவது மாத்தணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலியமா நான் தினம் மாசம் வர அந்த காசுல 100 ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். அந்த மிஷின்னால இப்ப எங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த திட்டம் மூலியமா படிச்சு நாளைக்கு பெரிய ஆள் ஆகி எங்க அம்மாக்கு காது கேட்கிற மாதிரி நல்லபடியா ஆபரேஷனே பண்ணுவேன். நான் சொன்னாங்க, நான் படிச்சு இதே மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பா காது ஆபரேஷன் பண்ணுவேன். அப்பா அம்மா கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன். உங்களை தப்பா பேசினவங்க நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? எந்த இடத்துலயும் கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன். இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். அழுகுறாங்க, அதை கேட்கும் போது கீழே இருக்கிறவங்க அழுகுறாங்க. அங்கிருந்து அவங்க பெற்றோரை கேட்கும் போது அந்த அழுகுற கண்ணீர் எல்லாம் பார்க்கும் போது பின்னாடி வந்திருந்தாங்க. ஏன்னா ஒண்ணு சொல்றேன், சில ஸ்கீம்ஸ் இருக்கும், என்னன்னா ஸ்காலர்ஷிப்பா, அதுக்கு அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், நீ இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கட்டுப்பாடு இருக்கும். இங்க அந்த கட்டுப்பாடு கிடையாது. நீ தமிழ் புதுமை மூலியமா 1000 ரூபாய் வாங்குறியா, புதுமை பெண் மூலியமா 1000 ரூபாய் வாங்குறியா, நீ எதுக்கு வேணாலும் பயன்படு. நோட்டு வாங்குறியா வாங்கிக்கோ, பென்சில் வாங்கிக்கிறியா வாங்கிக்கோ, இல்ல உங்க அம்மா வீட்டுல கஷ்டப்படுறாங்களா, அவங்க தரணும்னு ஆசைப்படுறியா கொடுத்துக்கோ. சோ இதுக்குதான் நீ பண்ணணும்னு தமிழக அரசு சொல்லல, இதுதாங்க திட்டம். இது சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பெண் வந்து ஒரு உணர்ச்சி பொங்க பேசுறாங்க, அவங்க அம்மா அப்பாவை பார்த்து சொல்றாங்க, மா நீங்க கவலைப்படாதீங்க பா, நீ கவலைப்படாத, நான் இன்னும் படிச்சு பெரிய ஆள் ஆவேன், பெரிய ஆள் ஆகி உங்களை நான் சந்தோஷமா பார்த்தேன். அவங்க அம்மா அப்பா ஏஞ்சி நின்றுட்டாங்க, ஏஞ்சி நின்று கை தூக்கி காட்டுறாங்க. அது பார்க்கும்போது இந்த இதெல்லாம் வந்து இப்ப பேசுறாங்களே இந்த திட்டத்தை எதிர்த்து, அவங்க எல்லாம் பார்க்கணும். இதுல வேற அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து லேட்டா போறேன், அது என் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து ஒரு பையன் வந்து அங்க எங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, குரூப்ஸா. ஃபர்ஸ்ட் தமிழ் புதுவன் திட்டம் இதுல எல்லாம் பயனடைந்தவங்க, அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பள்ளியில படிச்சுட்டு வெவ்வேறு துறைகள்ல வேலைக்கு சேர்ந்தவங்க, டாக்டர் ஆனவங்க, நேவில இருக்கிறவங்க, ஏர்போர்ஸ்ல இருக்கிறவங்க, ஃபேஷன் டிசைனிங்ல இருக்கிறவங்க, எல்லா ஐஐடில இருந்து வந்து ஐஐஎம்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லா துறைகள்ல இருந்தும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு நீட் மாணவர் வந்து பேசும்போது, அவர் வந்து MBBS இப்ப 3rd இயர் படிக்கிறாரு. அவர் வந்து பேசினார், நான் அரசாங்க, எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கூலி தொழிலாளி தான், காலையில பூ வைப்பாங்க, சாயங்காலம் பாத்தீங்கன்னா இந்த துப்புரவு பணி செய்ய போயிடுவாங்க, இதுதான் எங்களுடைய வருமானம். எல்லாருமே வந்து நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படும் போது எங்க ஊர்க்காரங்களே கலாய்ச்சாங்க, கூட்டுற வீட்டுல இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு டாக்டர் படிக்கணுமா அப்படின்னு எங்க அம்மாவா கலாய்ச்சாங்க எல்லாரும். அந்த பையன் சொல்றான் எங்க அம்மாவை கலாய்ச்சாங்க. ஆனா நான் அரசாங்க திட்டத்தால பயனடைந்து இந்த வந்து நீட்டும் எழுதி நான் வந்து இன்னைக்கு MBBS 3rd இயர் படிக்கிறேன், அரசாங்கத்துக்கு நன்றி அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டேன். அடுத்த நிமிஷம் ஸ்டாலின் சார் அங்க மைக்க வாங்கிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு அவரு, இதுதான் ஒரு தலைவர், இதுதான் வந்து மக்களுக்கு உதவும் முதலமைச்சர். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை சொல்லிட்டாரு, தம்பி நீ மருத்துவம் படிக்கிற, நன்றி, வாழ்த்துக்கள், பெரிய ஆள் ஆகும்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, தம்பி டாக்டர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்,
அதே நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம். உங்க அம்மா பணியாற்றின பணியை பத்தி சொன்னீங்க. அது தூய்மை பணியாளராக மாத்திட்டோம் நம்ம அரசுல. அதை நம்ம தூய்மை பணியாளர்னு சொல்லுங்க. சரியா? நன்றி. அவர் என்ன சொன்னாருன்னா துப்புரவு பணியாளர்னு சொன்னாரு, அப்புறமா கூட்டுறவுன்னு சொன்னாரு அந்த பையன். அதை வந்து நம்ம முதலமைச்சர் சொல்றாரு, அது வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்த, அந்த வார்த்தையை முதலமைச்சர் சொல்லல, அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது, அதை வந்து நம்ம அரசாங்கம் தூய்மை பணியாளர்னு மாத்திடுச்சு. என்னது தூய்மைப்படுத்துறவங்க? நமக்காக உதவி செய்யற ஒருத்தரை, அவங்க வேலை செய்யறவங்கள கூட வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் நல்ல அந்தஸ்து கொடுக்கணும், நல்ல மரியாதை கொடுக்கிற சொற்றொடரை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நல்ல தலைவங்க. அரசோட தலைவன் இதுதான் நல்ல தலைவன். அங்க வந்து இப்படிதான் எல்லாருமே பேசினாங்க. இன்னொரு பெண் வந்து பேசினாங்க. அவங்க பேசும்போது எல்லாருமே ஆகுது. ஆமா, அவங்க பேசுறாங்க, நான் வந்து எங்க வீட்டுல வந்து காலேஜ்னா என்னன்னு கூட தெரியாது, காலேஜ படிக்க வைக்கிற கெப்பாசிட்டிலயும் எங்க ஃபேமிலியும் இல்ல, காலேஜுக்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு உனக்கு காலேஜ்? ஆமா, ஆனா எனக்கு படிக்கணும்னு ஆசை. நான் வந்து காலேஜுக்கு அட்மிஷன் போட போனேன், எங்க அம்மா அப்பா கூட அப்ப வரல. காலேஜுக்கு அட்மிஷன் போட போனேன், காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட காசு கிடையாது. அப்போ காலேஜ்ல இருந்த ஒரு ஸ்டாஃப் எனக்கு உதவுனாங்க, ஃபீஸ் கட்ட உதவுனாங்க. அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா புதுமை பெண் திட்டம் அப்ளை பண்ணேன். நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசுல நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன். நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க, இந்த மாதிரி நோட்டு வாங்கணும், புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். சேர்த்து வச்சு கடனை நான் கொடுக்குறேங்க. இப்ப நான் ஒரு நோட்டு வாங்கணும்னா கூட நான் யாரையும் எதிர்பார்த்து கிடையாது, பெண் வாங்கணும்னா கூட நான் யாரையும் எதிர்பார்த்து இல்ல. எனக்கு என் அரசாங்கம் இருக்கு, எனக்கு வந்து 1000 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க, அதை நான் பயனுள்ள வகையில பயன்படுத்திக்கிறேன். எனக்கு வந்து மேக்ஸ் டீச்சர் ஆகணும் தான் ஆசை. மேக்ஸ் டீச்சர் ஆகணும்னு ஆசைன்னு அரங்க அப்படியே அதிர்ந்து கத்துறாங்க. அப்புறமா முதலமைச்சர் கூப்பிட்டு மாமா மேக்ஸ் டீச்சர்னு கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் 2 வாட்டி கூப்பிட்டு வாங்க மேக்ஸ் டீச்சர். இதுதான் ஒரு திட்டத்தால பயனடைபவர்களை வந்து இப்படி பார்த்து ரசிக்கிறது தான் இருக்கு பாரு. அங்க நம்ம சிஎம் ஷாக் ஆனாரோ இல்லையோ, பக்கத்து ஒரு சிஎம் ஷாக் ஆயிட்டாரு. என்னடா இவ்வளவு பேர் அரசாங்க பள்ளின்றீங்க, ஐஐடின்றீங்க, ஐஐஎம்ன்றான், அவன் ஏர்போர்ஸ் டாக்டர்ன்றான், என்ன நடக்குது இங்க அப்படின்ட்டு அப்படியே அமர்ந்துகிட்டு பாக்குறாரு. அங்க என்னன்னா வந்து நெக்ஸ்ட் இப்படி இந்த ஸ்கீம்ஸ் மூலியமா அதுக்கப்புறம் கேளுங்க வந்து நடுவுல நிக்க வச்சு போட்டோ எடுத்து அப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து தலையில முத்தம் கொடுத்து அனுப்பினாரு. ஏன்னா இதுதான் வாழ்த்து. நீ நல்லா இருக்கணுமா, நீ சந்தோஷமா இரு, உன் சந்தோஷத்திற்கு நாங்க பொறுப்பு அப்படின்றதுதான் இந்திய தமிழக அரசா செயல்பட்டு கொண்டிருக்கு. இதெல்லாம் ஹாப்பி மூமெண்ட்ஸ். ஏங்க இதுதான் சொல்றதுங்க. இது சொல்லணும்ல. அந்த கல்லூரின்ற பாருங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலை உணவு திட்டத்தை பத்தி பேசினாங்கல்ல, அந்த காலை உணவு திட்டம் பத்தி பேசும்போது எல்லாம் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்திய வார்த்தை என்னன்னா அப்பா 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 வி லவ் யூ அப்பா, வி லவ் யூ அப்பா. இதுதான். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அந்த திட்டத்தோட அருமை. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்கீமால பயனடைந்தவர்கள் வந்து பேசிட்டு போனாங்க. நல்லா அருமையா இருந்துச்சு ஆக்சுவலா அந்த நிகழ்ச்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசே வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்வன்ற ஒரு ஸ்கீம், முக்கியமான ஸ்கீம்ஸ். ஏன்னா இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ஸ் என்னன்னா, நீங்க காலேஜ் போயிடுறீங்க, காலேஜ் போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் என்ன இருக்கு, அவன் 3 வருஷம் செமஸ்டர் நீ படிப்ப, அது எங்க எல்லாத்துலயும் தானே படிக்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் டீச் பண்ணுறதுதான் இந்த நான் முதல்வன் ஸ்கீம். உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கட்டும், இல்ல பைத்தானோ ஜாவாவோ லொட்டோ ஏதோ ஒன்னு இருக்கட்டும், இல்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும், எல்லாத்தையும் டீச் பண்ணுறதுதான் இந்த நான் முதல்வன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னா நம்மளுடைய டெபுட்டி சிஎம் கட்டுப்பாட்டுல இருக்கு. அங்க வந்து பயனடைந்தவர்கள் இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமா வேற ஸ்கில்ஸ் படிச்சுட்டு பெரிய பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்தவங்க. ஒன்னு சொல்லிக்கிறேன், அவங்க சேர்ந்த இடத்துல எல்லாம் இவங்க கூட போய் எட்டி பார்க்க முடியாது, நானும் எட்டி பார்க்க முடியாது. பெரிய பெரிய நிறுவனத்துல சாதாரணமா போறாங்க பார்த்தா ஏதோ சொல்றான். பெரிய பெரிய நிறுவனத்துல அங்க போய் வேலைக்கு சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் வந்து பேசும்போது அதை பார்த்துட்டு அவங்க சொல்ற சம்பளத்தை எல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு நினைச்சா ஒரு 25,000-30,000 பார்த்தா லட்சக்கணக்கில் சொல்றாங்க. 20 lakhs per annumன்றாங்க. ஃபாரின்ல இருந்து பேசுறாங்க. வீடியோ பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, அங்க ஒரு பெண் வந்து பேசினாங்க இந்த ஸ்கில் மூலியமா பெரிய ஆளானவங்க. அவங்க வந்து என்னுடைய முதல் மாசம் சம்பளம், ஏங்க இது எல்லாமே நான் சொல்லுறது இப்ப இந்த 21ல இருந்து நடந்தது. அப்ப முன்னாடி இந்த 10 வருஷத்துல பச்ச மாணவ மாணவிகள் யாருமே இல்ல, ஏன்னா அவங்களுக்கு அந்த திட்டங்கள் இல்ல. இப்ப இந்த 21 to 24ல எந்தெந்த திட்டங்களை
உபயோகப்படுத்தி உயர்ந்தாங்களோ அந்த மாணவ மாணவிகள் தான். ஆமா. அந்த பொண்ணு இப்பதான் வேலைக்கு சேர்ந்துருக்கு போல. ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து சிஎம் எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு நான் இந்த சம்பளத்தை வந்து நான் எங்க அப்பா கையில வாங்கிக்குவா அப்படின்னு அப்பாவை கூப்பிட்டு அப்பா கையில. இதெல்லாம் தான் அந்த ஸ்கீம்ஸ பத்தி பேசிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஜாப்பனீஸ் மொழியும் கத்துக்கிட்டு சூப்பரா பேசல. அந்த பொண்ணு வந்து கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிட்டு நான் ஜாப்பனீஸ் மொழியிலேயே சொல்றேன் அப்படின்ட்டு ஜாப்பனீஸ் மொழியிலேயே சொன்னாங்க அந்த பொண்ணு. こんにちは皆さん。私は去年12月タマナール政府のおかげで日本に行ってインターンシップしました。その結果就職することもできました。そのような珍しい機会をくださったタマナール政府と CM さんに私の心からどうもありがとうございます。I think அரசு பள்ளியோட மாணவியோட வெற்றிங்க இது. ஜாப்பனீஸ் மொழியில இன்னைக்கு நம்ம சிஎம்க்கும் நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் நன்றி தானே சொன்னீங்க. ஆமா, இப்படிலாம் ஒவ்வொரு திட்டத்திலையும் பயனடைந்தவர்கள் வந்து அங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல நின்னு பேசும்போது உண்மையிலே ஒரு அந்த திட்டத்தோட பயன் அப்பதான் நம்மளுக்கே புரியுது. எனக்கு பேசுறவங்க பேசிட்டு போயிடலாம், சும்மா சொல்லிட்டு போயிடலாம், வேற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உதயநிதி சார் கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டும் இருக்கு. சோ அந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமா ஜெயிச்சவங்க, சாதனையை புரிந்தவங்க அவங்களும் வந்து பேசினாங்க. எல்லாம் அரசாங்க பள்ளியில இருந்து போனவங்க தான். போல் வால்ட்ல ஜெயிச்சவங்க, அப்புறமா வந்து ஸ்பெஷலி டிசேபிள்டு இவங்களும் அவங்களாம் வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றத வந்து சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அச்சீவ்மெண்ட் பண்ணலாமா அந்த பையனோட கல்யாணத்துக்கும் போயிருக்காரு. அந்த ஒரு பையன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு தான் அவர் வந்து சொல்றாரு, நாங்க வந்து என்னெல்லாம் ஊருக்குள்ள யாருன்னு கூட தெரியாது, ஆனா நான் ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சனால டெபுட்டி சிஎம் வந்து என் கல்யாணத்துக்கு வந்த பிறகுதான் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. டேய் என்னடா டெபுட்டி சிஎம் எல்லாம் உங்களை இதுதாங்க நீங்க சொல்லுவீங்க. நம்ம டெபுட்டி சிஎம்ஓ இல்ல சிஎம் சாரோ ஏதோ பெரிய பெரிய ஆளுங்க, நம்ம விஜய் மாதிரிலாம் கிடையாது. விஜய் மாதிரி யாருமே கிடையாது. கட்சிக்கார் கல்யாணத்துக்கு கூட போவாதவங்க கிடையாது. இவங்க கட்சிக்கார் கல்யாணத்துக்கும் போவாங்க. இது மாதிரி நம்மளை நம்பி கொண்டிருக்கும் இப்ப இவங்க கல்யாணத்துக்குள்ள ஒரு பொண்ணு தலையத்தப்பா இல்ல இருந்தாலும் போறாரு பாருங்க. அதுதான் டெபுட்டி சிஎம். ஏன்னா அவன் சந்தோஷத்துல நம்ம சந்தோஷத்தை பார்க்கணும். இப்போ எல்லாருமே சொல்றாங்க ஆமாங்க குடும்ப அரசியல் தான், ஆமாங்க வாரிசு அரசியல் தான், எனக்கு எல்லாமே குடும்பம். அதுவும் டெபுட்டி சிஎம் வர சொன்னாரு, நான் வந்து எங்க வீட்டு கல்யாணம் மாரி நான் வந்து பண்ணேன். அந்த அரசாங்க பள்ளியில படிச்சுட்டு அரசாங்க உதவியால இப்ப வந்து பாத்தீங்கன்னா பல பேரு ஃபாரின் கண்ட்ரிஸ் வெளிநாட்டுல போய் கல்வி பயில்றாங்க. அந்த மாணவ மாணவிகள் பேசும்போது அப்படியே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க, டேய் நான் கூட பிளைட் இருந்து இல்லையே, டேய் நான் கூட அந்த பாரினை பார்த்தது இல்லையே, என்னடா இப்படி எல்லாம் போய் கலக்குறீங்க. அங்க உட்காந்துக்கிற தெலுங்கானா சிஎம் அப்படி பாத்துன்னு அது விடுங்க, அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் கூலி தொழிலாளி, எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க, ரப்பர் ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி வேலையை செய்யறவர்கள் அவங்களுடைய குழந்தைகள் அரசாங்க உதவியோட ஃபாரின் காலேஜஸ்ல போய் படிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அதுல ஒரு அப்பா சொல்றாரு, என் புள்ள இப்போ ஃபாரின்ல படிக்குது, இதுக்கு நான் வந்து இந்த சிஎம்க்கு நன்றி சொல்றேன், நான் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னாரு. ஏங்க எல்லாரும் எங்கெங்க தைவான்ன்றான், நியூயார்க்ன்றான், மலேசியான்றான், சிங்கப்பூர்ன்றான், ஜெர்மனின்றான், ஆஸ்திரேலியான்றான். பேசாம நான் கூட இந்த ஆட்சி காட்டி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நானும் எங்கன்னா போய் செட்டில் ஆயிட்டு இருப்பேன் போலங்க. Hi, my name is Ashni. I'm pursuing Master of Science in Computer Science at Yeshiva University in New York, USA. I come from Chennai, Tamil Nadu. I thank Tamil Nadu state government for offering this type of scheme to pursue, to break all the chains that we had from the beginning. Chief guest வந்த சீஃப் கெஸ்ட் எல்லாம் இதை பார்த்துட்டு அவங்க பேசலன்னா எப்படி? அருமையா பேசினாங்க. வெற்றிமாறன் சார் வந்து சூப்பரா பேசிட்டு போனாரு. அதே மாதிரி எனக்கு பேசுனது என்னன்னா, இந்த எங்க வந்த எல்லாருமே நீங்க கேட்பீங்க, என்னப்பா கல்வி நீங்க பள்ளின்றீங்க, சினிமா ஸ்டார்ஸ் ஏன் கூப்பிட்டாங்கன்னா, சினிமா ஸ்டார்ஸ் அங்க வந்தவங்க யாரும் நீங்க ஹீரோ ஆகுங்க ஹீரோயின் ஆகுங்கன்னு சொல்ற கேரக்டர் இல்ல. படிக்காதவங்க எல்லாம் யாரையும் கூட்டினால எல்லாம் படித்தவர்கள், படித்து முன்னேறியவர்கள். அவரு உதாரணத்துக்கு லப்பர் பந்து டைரக்டர் வந்திருந்தார். ஏன்னா அவரும் கவர்மெண்ட் பள்ளியில படிச்சாரு. அவர் வந்து அழகா பேசிட்டு, எனக்கு இந்த மேடை பேச்சு தெரியாதுங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் வரேன், நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன் தான், நீங்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சச்சின் படிச்சாரா, அவரு படிச்சாரா, இவரு படிச்சாரா, அவங்க எல்லாம் சாதிக்கலையா, உன்னால சாதிக்க முடியாதான்னு சொல்லுவாங்க. உன்னையும் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ். அது மாதிரி சாதிச்சவங்க 10 பேர் தான் இருப்பாங்க, ஆனா படித்தவன் சாதிச்சவன் 1,00,000 பேர் இருப்பான். சோ படிங்க, படிப்பு தான் முக்கியம். இப்படியாப்பட்ட சீஃப் கெஸ்ட் தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, படிப்பு தான். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, தெரியல, நான் வந்து அரசு பள்ளியில படிச்சு இந்த இலவச பஸ் தான் நான் உபயோகிச்சுக்கிறேன், அதுக்கு நான் நன்றி சொல்லனா நான் மனுஷனே கிடையாது.
சோ அவரு லப்பர் பண்ற டைரக்டர் அப்படி பேசிட்டு போனாரு. அடுத்தது சிவகார்த்திகேயன் சார் பேசினாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா அழகா, ஏங்க சிவகார்த்திகேயன் வந்து நம்மளுக்கு ஒரு நடிகரா தெரியும், அவர் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவுன்றது அவர் கூட இருந்த விஜய் டிவில இருந்தவங்களுக்கு தெரியும். அவரு இத்தனைக்கும் பிஇ எம்பிஏ கிராஜுவேட், அவரு படித்தவர். அவரும் வந்து அங்க அப்படிதான் பேசுறாரு. நான் படிச்சிருக்கேன், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, நாளை பின்ன இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தூக்கி போட்டுச்சுன்னா என்ன, ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரின்றது சவால் நிறைந்த ஒரு இடம், அங்க ஜொலிக்க முடியுமானா கஷ்டம். அதுவும் எந்த பின்புலமும் இல்லாம வந்த என்னை போன்ற ஆட்கள். ஆமா கரெக்ட், செம்ம பேச்சு. சில பேருக்கு வந்து அப்பா அம்மா வளர்த்து விட்டு இருப்பாங்க, படம் ஃபிளாப் ஆனாலும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அப்பா இருப்பாரு. புரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு அவர் யாரோ சொல்றாரு. நான் எந்த சினிமா பின்புலமும் இல்லாம வந்திருக்கேன், கஷ்டப்பட்டு. சோ என்ன மாதிரி ஆட்கள் இங்க நிரந்தரமா இருக்கிறது கஷ்டம். பட் என்னதான் இந்த இண்டஸ்ட்ரி நாளைக்கு என்ன தூக்கி வெளியில போட்டாலும் என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, அதை வச்சு நான் எப்படின்னா பொழைச்சுப்பேன். இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது, சினிமா இண்டஸ்ட்ரி. அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம். அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, இங்க இருந்து அமிச்சிட்டிங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால பொழைச்சிக்க முடியும் அப்படின்றது தான். சோ படிப்போட முக்கியத்துவத்தை சொல்றாங்க. நீங்க வந்து சினிமான்னு சுத்தலாம், பட் அது வாழ்க்கை கிடையாது. என்ன இருந்தாலும் நம்மளுடைய கல்வி தான் உதவும், நம்மளுடைய படிப்பு தான் உதவும். ஒருத்தர் அழகா ஒரு டிரெக்டர் சார் வந்து சொல்லிட்டு போனாரு, மிஷ்கின் கூட வந்தாரு. ஏங்க இன்னைக்கு என்கிட்ட 5 கோடி பணம் இருக்கு, அதை நான் ஒருத்தர் கிட்ட குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இப்ப 5 கோடி இருக்கும், ஆனா என்கிட்ட 0 தான் இருக்கும். இதே என்கிட்ட இருக்கிற கல்வி, அந்த கல்வியை நான் ஒருத்தர் கிட்ட குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அவனும் பயனடைவான். என்கிட்ட இருந்த கல்வி அப்படியே என்கிட்ட தான் இருக்கும். அவரு குமாரராஜா சார். சோ எல்லாருக்கும் முக்கியம் என்ன? கல்வி. எல்லாரும் படிங்க, படித்து முன்னேறுங்க. அடுத்தது வந்து சிஎம் சாரும் அதுதான் பேசினாரு. அடுத்து வந்து நம்மளோட டெபுட்டி சிஎம் அதுதான் பேசினாரு. டெபுட்டி சிஎம் ஒண்ணு சொல்லும் போது அப்படியே அங்க இருந்த வராண்டால இருந்த எல்லாருமே கைத்தட்டல், ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா டெபுட்டி சிஎம் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பாத்தீங்கன்னா இயல்பா ஜாலியா பேசுறது, கூட மாணவ மாணவிகள்லாம் ஜாலியா பேசுறவரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கிறேன், அதனால ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், இந்த மேக்ஸ் டீச்சர் சயின்ஸ் டீச்சர் வாத்தியாருக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு எங்க பிடி பீரியட கடன் வாங்காதீங்க, வைக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த மாணவ மாணவிகள் ஐயோ சார் உண்மையா சொல்லிட்டீங்க. ஏன்னா உண்மையில நான் ஸ்கூல் படிக்கும் போதும் பிடி பீரியட் தான் எடுத்துப்பாங்க, வந்து மேக்ஸ் டீச்சர் தான் தொல்லை பண்ணுவாங்க. அப்பப்போ வந்து சார் shall I borrow your PT period? என்ன போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு, போர்ஷன் கவர் பண்ணணும். அப்படியே நம்ம எல்லாம் பால் பேட்டோட ரெடியா இருக்கிறோம்ல, அப்படியே. சோ இத நிறைய பேர் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். அத ஒரு மினிஸ்டர் உணர்ந்து பேசுறாரு, பாத்துக்கோ. அதுதான் இது சின்ன விஷயம், ஆனா பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஆமா, இதுதான் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. அது குடும்பத்தோட இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லன்னா அது கஷ்டம்டா, புரியாது. குடும்பத்தோட இருக்கணும் எப்பவுமே. இங்க பாரு, இப்போ மேல இருக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏன் புரியாதுன்னா அவங்க குடும்பத்தோட இல்ல, குடும்பத்தோட இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு அப்பா அம்மானா என்ன, புள்ளனா என்ன, கஷ்டம்னா என்ன எல்லாமே தெரிஞ்சு அந்தந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். இல்லன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்ரா. சோ அவர் சொன்ன உடனே அந்த அரங்கமே அதிர்ச்சி. அப்புறமா சிஎம் சார் பேசினாரு. அவர் வந்து இந்த திட்டத்துல இவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்கிறத பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன். நான் இதை எடுத்துட்டு வர்றதுக்கு உங்களை போன்றவர்கள் இந்த மாதிரி பேசுறதுனால தான் எனக்கு ஒரு ஊக்கமா இருக்கு. சோ நீங்க படிங்க. ஏங்க அவரும் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், படிங்க படிங்க படிங்க. அந்த டைட்டில் என்ன தெரியுமா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மேலே ஏறி வரும். அதுதான் டைட்டில். எது? அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்கள் மேலே ஏறி வரும். இவங்க எல்லாம் பேசிட்ட உடனே லாஸ்ட்ல வந்து தெலுங்கானா சிஎம் பேசினார். அவரு வேற லெவல், அவரும் அடிச்சு தள்ளினாரு. ஏங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளவு பண்ணிருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். இங்க இருக்கிற ஸ்கீம்ஸ் நிறைய பேர் வேற வேற ஸ்டேட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் இதுல சில ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். நானும் என்னால முடிஞ்சதை எங்க ஸ்டேட்ல நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்போர்ட்ஸ்ல டெவலப் பண்ணதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் பண்ணதா இருக்கட்டும். நானும் தமிழ்நாடு அரசோட இனிமேட்டு டைப் வச்சுக்கிறேன். வச்சு அவங்க எனக்கு பாயிண்ட்ஸ் தரட்டும், நான் பாயிண்ட்ஸ் தரேன். இல்ல அவங்க எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் அனுப்பணுமா, இல்ல நான் எதனா எடுத்து செட் பண்ண முடியுமா, எல்லாமே நாங்க கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம். இப்படிதான் 2 மாநிலம் இருக்கணும். எது? அந்த மாநிலத்தை பார்த்து நம்ம வளரணும்னு ஆசைப்படணும். அந்த மாநிலத்தோட டைப் வச்சு 2 பேரும் சேர்ந்து வளரணும்னு ஆசைப்படுறோம். பொறாமப்படக்கூடாது. இல்லன்னா ஏய் நம்ம உருப்படாம இருக்கிறோம், அவனும் உருப்படாம போகணும்னு நினைக்க கூடாது. டேய் நம்ம அவனை போல உருப்படணும்னு நினைக்கலாம், அது கரெக்ட். இல்ல அவன் கூட சேர்ந்து உருப்படணும்னு நினைக்கலாம். ஏய் நம்ம தான் பாக்கு போட்டு துப்பினுங்கிறோம், அவனையும் பாக்கு போட்டு துப்பவே.
ஏய் நம்ம தான் இங்க மத கலவரம் பண்ணுகிறோம், அவனையும் மத கலவரம் பண்ணவை. நம்ம தான் இங்க ஜாதி கலவரம் பண்ணுறோம், அவனையும் ஜாதி கலவரம் பண்ணவை. இருக்கக்கூடாது அப்படிலாம். இந்த தமிழக அரசு எப்பவுமே அதுக்கு ஒருபோதும் துணை போகாது. இங்க படிதான். ஆனா இப்போ சில பேர் யூடியூப் ஆன் பண்ணி உக்காந்தாச்சு. என்ன பண்ணிட்டானுங்க? நேத்து நிகழ்ச்சி பார்த்தாச்சுல, சாட்டை வீடியோ பார்த்தா ஏதாச்சும் தப்பா பண்ணோம். தப்பாவா? இதை வச்சு வேற என்ன பேசுவோம் நாங்க? இது தப்பு பேசுறாங்க. ஆமா, வரும்போதே நான் சாட்டை வீடியோ பார்த்துட்டு வந்தேன். நான் காலை உணவு திட்டம் நான் சிக்கன் பிரியாணி போட்டீங்களா, வான்கோழி பிரியாணி போட்டீங்களா, மட்டன் பிரியாணி போட்டீங்களா? அசிங்கமா இருக்கு வாயில, எனக்கு பிடிக்கல. இதுதான் இந்த தற்குறிகளும் அப்படிதான், இந்த சீமான் தும்பிங்களும் அப்படிதான். காலை உணவு திட்டத்துல உனக்கு பிரியாணி எல்லாம் போடுவாங்களா? இல்லன்னா என்ன போட்டீங்க? A2B ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மாதிரி டேஸ்டா போட்டீங்களா, இல்ல சரவணா பவன்ல போடுற மாதிரி டேஸ்டா போட்டீங்களா? உப்புமா தானே, கிச்சடி தானே, சாம்பார் தானே. அப்புறம் எதனா அசிங்கமா திட்டுறவன் நான் கடுப்பாவது எனக்கு. இதெல்லாம் பேச்சா மிஸ்டர் சாட்டை துரைமுருகன் அவர்களே? இதெல்லாம் பேச்சா? ஒரு அரசாங்கம் ஒண்ணு பண்ணுதுன்னா அதை அப்ரிசியேட் பண்ணும். உங்க வீட்டுல வேணா A2B சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க, அங்க இருக்கிறவங்க கஞ்சி தண்ணி கூட புடிங்க சாப்பிடுற நாய்ங்க நீங்களா, உங்களுக்கு புரியாது அதெல்லாம். இப்படி உக்காந்துக்கிட்டு இவங்க ஒரு சைடு இப்ப தற்கொலை குஞ்சுகளும் ஸ்டார்ட் பண்றாங்க, இப்ப ரீல்ஸ் போட ஆரம்பிச்சானுங்க. என்ன நீங்க சினிமா ஸ்டாரால கெட்டு போறாங்கன்ட்டு சினிமா ஸ்டாரையா கூட்டின்னு வரீங்க? சொன்னா சினிமா ஸ்டார்ஸ் வந்து படிங்கன்னு சொன்னாரு. அவங்க படிச்சவங்கப்பா, முதல்ல அது சொல்லுப்பா. படிப்புனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்ச. உங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரு? காலேஜ கட்டச்சு சூத்திரம்னு கிடையாது. நான் ஓப்பனா என்ன சொல்றேன், உங்களுடைய தலைவர் என்ன சொன்னாரு? படிக்காதீங்கடா, வந்து வேலை வெட்டி கூட போகாதீங்க, எங்க விஜய் வராரு மாநாட்டுக்கு போலாம், வா போய் கிரில் கேட்ட பிச்சு போடலாம், வா கொடி கம்பத்தை திருடலாம், வா சின்டெக்ஸ் டேங்க திருடலாம், வா எள்ளி பக்கத்து வீட்டுல இருந்து திருடி சாப்பிடலாம், இதுதான் வா யாருன்னா லேடிஸ் செயின் போட்டு வருவாங்க திருடுவாங்க. இப்படி பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா இப்படிதான், ஏதோ 3 வருஷத்துக்கு கொண்டு வா மோதிரம் போட்டுறேன், கல்வியில ஃபர்ஸ்ட் மார்க், 2 வருஷத்துக்கு கிடையாது, போய் சொல்லாத. இப்படி வந்து அரசியலுக்காக ஆதாயம் தேடக்கூடாது. சுயநலவாதியை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இது பொதுநலவாதி நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொதுநலத்தை பத்தி எப்பயாச்சும் விஜய் ஒரு வார்த்தை வாயை திறந்துக்கிறாங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம். சோ இப்படி எல்லா திட்டத்தையும் சீமான் இப்ப பேசுவாரு. சீமான் இந்த வீடியோ டைம்லயே எதனா ரிப்போர்ட் பிரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. நான் பெரிய காலை உணவு திட்டம், நான் பெரிய 1000 ரூபாய் திட்டம், 1000 ரூபாய் பெரிய கிழிச்சிருமா? ஆனா இவங்க மட்டும் 1000 ரூபாய் சொல்லி உண்டியல் குலுக்குவாரு. உண்டியல் குலுக்கி ஒரு 1000 ரூபாய் பல மாணவ மாணவிகளின் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறது, இனியும் மாற்றம் செய்து கொண்டிருக்கும். இந்த தமிழ்நாடு முன்னேற்ற பாதை எப்போதும் செல்லும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.